ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் எப்படி உருளைக்கிழங்கு குருமா செய்வேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீட்டில் நான் டின்னருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ஒயிட் ரைஸ் வித் ரசம் கத்திரிக்காய் கூட்டு செஞ்சுட்டேன். ஆனால் சிஸ்டர் வந்து நைட்டில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் 4 சப்பாத்தி அளவாக செஞ்சேன். அந்த சப்பாத்திக்கு அளவாக நம்ம என்ன சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தப்போ சரி உருளைக்கிழங்கு குருமா பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நான் 4 சப்பாத்திக்கு அளவாக நான் 2 உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு அதுக்கு அளவாக நான் வந்து குருமா செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஃபஸ்ட்டே செய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். பெரிய வெங்காயம் 1, வரமிளகா இல்லை பச்சை மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோனையே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பூண்டு, நெக்ஸ்ட் வந்து பூண்டு தான் சேர்த்தணும். பூண்டு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, நம்ம ஃப்ளேவருக்கு வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா நைட் இப்போயே லேட் ஆயிடுச்சு, மணி 8 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் சீக்கிரமாக செய்யணும். பெரிய வெங்காயம், வரமிளகா எல்லாமே போட்டு இப்போ நான் மசிச்சு வச்சுருக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டேன். நல்லா கலச்சி விட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வதங்கின உடனே நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்க்காமையே நான் மசிச்சு வச்சுருக்கிறேன். நம்ம 4 சப்பாத்திக்கு அளவாக செய்யும்போது நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, அதிகமாக கெட்டியாகவே செஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலச்சி விட்டுக்கோங்க. அடியில் பத்தாத அளவுக்கு தீ கம்மியாக வச்சுக்கலாம், சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். மஞ்சத்தூள் அளவாக சேர்த்திக்கலாம். நான் இதில் எந்த ஒரு மசாலா பொடியுமே நான் சேர்க்கலை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன். லைட்டாக நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலச்சி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு வேளை அவிக்கும் போது வேகலை அப்படின்னாலும் நம்ம இதில் வந்து நல்லா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இதில் இல்லை, நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி வேணும்னா கூட சேர்த்திக்கலாம். எனக்கு தண்ணி தேவைப்படுது, அதனால் நான் சேர்த்துறேன். தண்ணி லைட்டாக சேர்த்திக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது, ஸோ அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் லைட்டாக. இந்த அளவுக்கு சேர்த்துனாவே போதும். பாருங்கள், எதுவுமே இதில் சேர்க்கவே இல்லை, வெறும் பூண்டு மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா பொருள் சேர்த்திருக்கிறேன். பூண்டு வந்து சேர்த்தோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு வரும். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு பதத்துக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. சில பேர் தக்காளி சேர்த்துவாங்க குருமாவுக்கு. இதில் தக்காளியெல்லாம் எதுவும் சேர்த்தலை, தக்காளியெல்லாம் சேர்த்தாமல் சிம்பிளாக பண்ணியிருக்குது. இந்த மாதிரி நல்லா கலச்சி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு 4 சப்பாத்திங்கும்போது இந்த குருமா வந்து அதிகம்தான். பட் இருந்தாலும் இதுக்கு கம்மியாக நம்ம செய்ய முடியாது இல்லையா, அதனால் ஸோ இந்த அளவுக்கு செஞ்சிட்டோம். லைட்டாக கொதிச்சோடனே மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டி பதம் வந்தோடனே லைட்டாக மேலே மல்லித்தலை சேர்த்தா மல்லித்தலை ஃப்ளேவர் சாப்பிடும்போது வந்துட்டு நம்மளுக்கு அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் மல்லித்தலை சேர்த்துறோம். மல்லித்தலை சேர்த்து நல்லா கலச்சி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. செஞ்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.